நீங்கள் உங்களை தந்தை, தாய், நண்பர், உறவினர் என பல பெயர்களால் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா இந்த வீடியோ அந்த எல்லா அடையாளங்களையும் தாண்டி நீங்கள் யாரோ அதுவாக உங்களை பார்க்க அழைக்கிறது. இந்த வாழ்க்கை என்ற பரந்த கடலில் நீங்கள் ஒரு சாதாரண பயணி அல்ல. நீங்கள் காலத்தால் தொடப்பட்ட ஒரு ஆழ்ந்த பொருள் கொண்ட ஒரு கப்பல். உங்கள் முதல் மூச்சை காலம் உருவாக்கியது, உங்கள் கடைசி மூச்சையும் காலம் உருவாக்கும். அந்த 2 கணங்களுக்கும் இடையே ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கிறது. நீங்கள் யாருடைய தாளத்திற்கு ஆடுகிறீர்கள்? உலகம் சொல்வதற்கா அல்லது உங்கள் உள்ளம் சொல்வதற்கா? வாருங்கள், அது பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் உங்களை யாரோ ஒருவரது தந்தையாக, தாயாக, சகோதரியாக அல்லது ஒருவரது நண்பராக பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை உங்களாகவே பார்க்கின்றேன். நீங்கள் இந்த பரந்த கடலில் பயணம் செய்யும் ஒரு புனிதமான கப்பல், ஒரு ஆழ்ந்த பொருள் கொண்ட படகு. அத்துடன் நீங்கள் காலத்தால் தொடப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களது முதலாவது மூச்சை எடுத்த கணத்தை காலம் உருவாக்கியது. நீங்கள் உங்களது கடைசி மூச்சை எடுக்கும் கணத்தையும் காலம் உருவாக்கும். அவை 2ம் தான் மிகவும் உச்சக்கட்ட கணங்களாக இருக்கும். இந்த 2 கணங்களுக்கும் இடையேதான் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள், நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒருபுறம் உங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன, உங்களது விருப்பங்கள், ஆசைகள் உள்ளன. மறுபுறம் இந்த முழு உலகமும் நீங்கள் எவ்வாறான உடையை அணிய வேண்டும், நீங்கள் ஏதனை உண்ண வேண்டும், நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றது. நீங்களும் அதனை கேட்டுவிட்டு ஆமாம் நான் அவ்வாறு செய்கின்றேன் என கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிறிய நல்ல சிப்பாய். நீ இவ்வாறு தான் இருக்க வேண்டும், நீ இதனைத்தான் செய்ய வேண்டும் என உலகம் சொல்லும் பொழுது நீங்களும் ஆமாம் என்கிறீர்கள். இது நல்லது, இது கெட்டது என்பது பற்றியோ அல்லது இது சரியோ பிழையோ என்று சொல்வதற்காக நான் வரவில்லை. நான் எதனை பார்த்தேனோ அதனை மட்டும் கூறுகின்றேன். அத்துடன் உங்களின் உள்ளே மேலும் ஒரு சிப்பாய் உள்ளார் என்பதையும் என்னால் கூறாமல் இருக்க முடியவில்லை. அந்த சிப்பாய் நல்லது, கெட்டது, சரி, பிழை, பனி, பாலைவனம், மலைகள், ஆறுகள் என எல்லா வழியாகவும் சென்றுள்ளது. உங்களின் உள்ளே இருக்கின்ற அந்த சிறிய சிப்பாய் யார் என உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உங்களது உள்ளம். அந்த குரல் உங்களுடன் எப்பொழுதுமே இருந்து வந்துள்ளது. மற்ற எல்லா விஷயங்களும் உங்களை கைவிடுவதற்கு தயாராக இருந்த பொழுதும் கூட அந்த குரல் அங்கே இருந்தது. தொடர்ந்து செல் என கூறியது. நீங்கள் ஒரு தோல்வியடைந்தவர் என எல்லோரும் கூறிய நேரத்திலும் அது அங்கே இருந்தது. தொடர்ந்து செல் என கூறியது. நீங்கள் வெற்றியடைந்தவர் என எல்லோரும் கூறிய நேரத்திலும் அங்கே அது இருந்தது. தொடர்ந்து சென்று கொண்டே இது என கூறியது. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் உங்களது குறிக்கோளாக இருந்திருக்கலாம். உங்களின் உள்ளே உள்ள அந்த சிறிய சிப்பாயின் தேடல் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த 2 சிப்பாய்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளதா? அவர்களது லட்சியங்கள் உண்மையிலேயே வித்தியாசமானவையா? அவர்களது விருப்பங்கள் உண்மையிலேயே வித்தியாசமானவையா? வெற்றி அடைவது என வரும் பொழுது வெற்றி அடைவதிலிருந்து நீங்கள் நிறைவைத்தான் விரும்புகின்றீர்கள். நீங்கள் செல்வந்தனாக வர விரும்பினால் அதற்கான காரணம் செல்வத்தின் மூலம் நீங்கள் நிறைவாக இருக்க முடியும் என எண்ணுகின்றீர்கள். நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்பினால் அது உங்களுக்கு நிறைவை தரும் என நீங்கள் எண்ணுவதனால் நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்புகின்றீர்கள். இலட்சியங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கே ஏன் போராட்டம் நடைபெறுகின்றது? நிறைவாக இருக்க வேண்டும் எனும் இலட்சியம் ஒன்றாக இருக்கும் பொழுது உள்ளம் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றது?
வெளியேயுள்ள சிப்பாய் வெளிநோக்கிச் செல், அங்கே உனது நிறைவை கண்டுகொள்வாய், அங்கே உனது நிறைவை கண்டுகொள்வாய் என கூறுகின்றது. உள்ளேயுள்ள சிப்பாய் உன் உள்ளே செல், நீ அங்கு நிறைவை கண்டுகொள்வாய் என கூறுகின்றது. அப்படியென்றால் இங்கு எது சரி, எதனை தேர்ந்தெடுப்பது? அவை இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று மக்கள் கூறுவார்கள். நீங்கள் இரண்டையும் தேர்ந்தெடுக்க முடியாது என்பார்கள். அது உண்மை அல்ல என நான் கூறுகின்றேன். ஏனெனில் வெளியே கிடைக்கும் நிறைவு இயல்பிலேயே தற்காலிகமானது. நீங்கள் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்தால் நாளை வேறு ஒருவர் அதனைவிட அழகான ஓவியத்தை வரைவார். நீங்கள் உலகத்தின் மிக பெரிய செல்வந்தர் என்றால் நாளை உங்களை விட மேலும் ஒரு பெரிய செல்வந்தர் உருவாகுவார். உங்களது சுவரில் 17 பதக்கங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தால் நாளை வேறு ஒருவரிடம் 18 பதக்கங்கள் இருக்கும். அதுதான் வெளியே உள்ள நிறைவின் இயல்பு. அமைதியின் தன்மையை பற்றி ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்கள். உள்ளத்திலே அமைதி ஏற்படும் பொழுது சாந்தம் பின்தொடர்கின்றது. அது ஏராளமாக வருகின்றது. அன்பு கட்டுப்பாடின்றி வெள்ளமாக வருகின்றது. அங்கு ஆனந்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. அது கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே வருகின்றது. ஏனெனில் அங்கு ஏதோ ஒன்று சரியாக உள்ளது. அதுதான் அமைதி. இதயத்தில் முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கும் தருணத்தில் அமைதி ஏற்படுகின்றது. அங்கே 2 சிப்பாய்களினது முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டுவிட்டது. நீங்களும் உங்களது உள்ளே உள்ள இதயமும் எதிரிகளாக அல்லாமல் கைகோர்த்து நடக்கின்றீர்கள். நீங்கள் கேள்விகளால் ஈர்க்கப்படுவதில்லை, ஆனால் விடைகளால் ஈர்க்கப்படுகிறீர்கள். அந்த விடைகள் உங்களின் உள்ளே உங்களை தொடுவதற்காக. இந்த வாழ்க்கை ஒரு அன்பளிப்பு, இந்த மூச்சு ஒரு அன்பளிப்பு என்பதனை உங்களுக்கு அறிய வைப்பதற்காக காத்திருக்கின்றன. உணர்வான நிலைக்கு விழித்தெழுங்கள். விழித்தெழுந்து ஒவ்வொரு கணமும் தரப்படுகின்ற அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது நிஜத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள், வேறு யாரும் அல்ல. நீங்கள்தான் இங்கே இருக்கின்றீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மேலும் இவ்வாறான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.